ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜஸ்ட் டிப்பு தான், லேட்டஸ்ட் டிப் ஆஃப் மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். எஸ்டர்டே எப்படி ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேயே தான் கிட்டே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒரு டவுன் சைடு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஆஸ் மார்க்கெட் வந்து நல்ல வாலடைலிட்டி, இதில் வந்து நல்ல வாலடைலிட்டி இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அப்பில் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல மிட் ரேஞ்சில் அப்படியே மீடியமாக மெயின்டைன் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு நடந்த விஷயம். ஸோ எக்ஸ்பைரியில் வந்து மேக்ஸிமம் இப்படி தான் நடக்கும். ஒரு நல்ல ஹை மூமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வாலடைலிட்டி, நல்ல வாலடைலிட்டி இனிஷியலாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சைட்வேஸில் போயிடும். சைட்வேஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன பம்ப் வரும். ஸோ இந்த பம்ப் வரும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ப்ரீமியம் எல்லாமே ஜீரோ ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய பயங்கரமான செல்லிங்கும் வரும். இந்த செல்லிங்கை வச்சு நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல ப்ரீமியம் எதுவுமே எல்லாமே ஜீரோக்கு போயிருக்கும், அதனால் நோ சேஞ்சஸ். ஸோ இப்படி தான் ஒரு சார்ட் இருக்கும். என்னைக்குன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு. அதனால தான் இனிஷியலாக ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோ தான் கைஸ், நம்ம என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி அடுத்த நாளுக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக யார் உள்ளே வந்திருப்பா அப்படின்னா, பையர்ஸும் வந்திருக்க மாட்டாங்க, செல்லர்ஸும் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துல எல்லாமே கன்சல்டேஷனில் இருக்குது. மார்க்கெட் வந்து அப்படியே கன்சல்டேஷன்லேயே மெயின்டைன் பண்ணுறதுனால இதில் வந்து ஃபுல்லாகவே டவுட்டு தான். இதில் பெரிய மூமெண்ட்டே இல்லை ஒரு 2 நாளாக. இப்போது நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து மேபி டவுன் சைடு தான் நம்ம ட்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எப்படி மூவ் ஆகுதுங்க மார்க்கெட்டை மூவ் பண்ணுறத வச்சு தான் நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேல்பிங்க்கு தேவை என்னென்னா, ஜஸ்ட்டு நம்ம வந்து ஹை மூமெண்ட்டை இமீடியட்டாக கேப்சர் பண்ணணும், நம்ம ப்ராஃபிட்டை உடனே புக் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்மளோட டார்கெட். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படியும் க்ளோசிங் ப்ரைஸ் கிட்ட தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு ஒரு செல்லிங் வரலாம். செல்லிங் வந்த உடனே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம். வித்தின் அ செகண்ட் நம்ம வந்து மார்க்கெட்டை விட்டு லீவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் பிளான். நாளைக்கு பார்க்கலாம். தட்ஸ் இட் கைஸ், ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம லைவ் ட்ரேட் எடுக்கிற வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், அண்ட் பார்க்கலாம்.